இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஐபிஎல் ரசிகர்கள்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. தங்களுக்கு பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்ற விதமா சோஷியல் மீடியால மீம் ஷேர் பண்றாங்க, போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிடிக்காத டீமை பயங்கர பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிகமா கலாய்க்கப்பட்ட டீம் எது அப்படின்னா ஆர்சிபி கோலி டீம் தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் தான் மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்தந்த டீமே அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல தங்களை மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ட்விட்டர்ல லாஸ்ட் வீக்கா பயங்கர ட்ரெண்டாவே காமெடியாவும் போயிட்டு இருக்கு. ஆர்சிபிக்கும் கொல்கட்டாக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிக்கிற நிலைமை இருந்துச்சு. கொல்கட்டா சார்பில் ரசல் இறங்கி பட்டையை கிளப்பினாரு. கொல்கட்டாவும் ஜெயிச்சிருச்சு. அப்போ கிரவுண்ட்ல கோலியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது பயங்கரமா மிரண்டு போய் நின்று இருந்தாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதும் ரசல் ஆடினதை பாராட்டி ஐபிஎல் ரசிகர்கள் சோஷியல் மீடியால போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அப்சல்யூட் நைட்மேர் #ரசல் சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட்டுக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3 நாள்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிற ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்றதுமா சிஎஸ்கே என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வடிவேல் போட்டோவையும் ஒரு வீடியோவையும் போட்டு கலாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி மெர்சல் படத்தினுடைய ரிலீக் ரைட்டர் விவேக் அவர்களும் ஒரு போட்டோ மீம் போட்டிருந்தாரு, கலாய்ச்சிருப்பாரு. 3 நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணலாம்னு கொல்கட்டா சொன்னாங்க இல்லையா, அந்த மேட்ச் நேத்து சென்னையில் நடந்துச்சு. கொல்கட்டா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. விக்கெட் அடுத்தடுத்து விழுந்துட்டே இருந்துச்சு. ரசல் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நின்று 50 ரன் அடிச்சாரு. இதுக்கு முன்னாடி ரசல் விளையாண்ட மேட்ச்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 14 பாலுக்கு 43 ரன் 63 ரன் அடிச்சாரு. பட் நேத்து நடந்த மேட்ச்ல 44 பாலுக்கு 50 ரன் தான் அடிச்சாரு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேனுடைய பவுலிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது, ஃபீல்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு. இதுக்கே ஐபிஎல் ரசிகர்கள் வந்துட்டு நேத்து சோஷியல் மீடியால தோனிக்கு பயங்கரமான பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நேத்து நடந்த மேட்ச்ல தோனினால பேட்டிங் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிரவுண்டை விட்டு வெளியே வரும்போது பயங்கர ஹாப்பியா ரசிகர்கள் வந்தாங்க. இதுல நம்ம ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு சிஎஸ்கேவை. என்ன ட்வீட்னா 3 நாள்ல மீட் பண்ணலாம் அந்த ட்வீட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு சிஎஸ்கே நேத்து என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நைஸ் மீட்டிங் யூன்னு போட்டு ஸ்மைலாம் போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கொல்கட்டால இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க கொல்கட்டாவை. அதே மாதிரி தமிழ்ல ட்வீட் பண்ணி பட்டையை கிளப்புற ஹர்பஜன் சிங் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா அப்பத்தா அம்மத்தா கொல்கத்தா சென்னை ஐபிஎல் கிட்ட வாங்காத ஊமக்குத்தா 3 நாள்ல சொன்ன மீட்டு இப்போ முச்சந்தில உட்காந்து முக்காடு போட வச்சிருச்சா தலை வேட்டு. #CSK vs KKR அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போதும் அடி அடி. #CSK மேட்ச்னாலே வாய்க்கிலேயே பேசுவியே கொல்கத்தா இப்போ சொல்லுங்க நாங்க கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தாலே சேப்பாக்கத்துல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஓடுற இம்ரான் தாஹிர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தங்கிலீஷ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தீப்பெட்டி 2 பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும், எங்களை எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும், பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல எடுடா வண்டிய போடுடா விசிலன்னு சொல்லிட்டு இம்ரான் தாஹிர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்படி 2 டீமே மாறி மாறி தங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பயுமே நாங்க தான் மற்ற டீம்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கோம், இப்போ எங்களுக்கு வேலை இல்லாம பண்ணி நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க, பட் இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நக்கீரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா நம்ம வாழ்க்கையில 2.5 கலந்துட்ட ஒரு கலை. டென்ட் கொட்டாயில் ஆரம்பிச்ச இந்த செல்லுலாய்ட் கனவு இன்னைக்கு செல்போன்குள்ளேயும் வந்துருச்சு. ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடா மாறிட்டு இருக்கு சினிமா. நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ரிலீஸ் ஆகி முதல் 2 வாரம் கூட்டமே இல்லாம அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் பரவி பிச்சுட்டு ஓடிச்சு காதலுக்கு மரியாதை சேதுலாம். ஆனா இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை தியேட்டர்ல இருக்குமான்றதே சந்தேகம் தான். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 5 படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் 4 படம் ரிலீஸ் ஆயிருது. ஒரே டைம்ல 500 தியேட்டர் 2000 ஷோன்னு ஜெட்டு வேகத்துல பறக்கும் தமிழ் சினிமாவை கொஞ்சம் நின்று நேசிக்க, நிதானமா ரசிக்க, அணு அணுவாய் கொண்டாட, பழைய கதைகளை பேசி அசை போட, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க நமக்கு நேரம் இருக்கா? அப்படி நாம மறந்து போன தருணங்களை, மறக்கக்கூடாத பக்கங்களை, மறைந்து கிடக்கும் சுவாரஸ்யங்களை மீண்டும் தீண்டும் பரவசம்.
இந்த பொக்கிஷம்.